நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு புத்தகம் ஒரிஜினலா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த புத்தகம் எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியுங்களா? அரசியலமைப்பு புத்தகம் ஒரிஜினலா பிரிண்ட் எல்லாம் போடல, அவங்க கையால எழுதியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அந்த புத்தகத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுமா? நம்மளுடைய இதிகாச புராணங்கள் ஒரிஜினலா இருக்கக்கூடிய அரசியலமைப்பு புத்தகத்துல இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினது அம்பேத்கர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அந்த குழுல அம்பேத்கரை தவிர்த்து இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களா யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இது பத்திலாம் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தவாதிகள் மட்டும் கிடையாதுங்க, அம்பேத்கரியவாதிகள் கூட சமூக நீதி, சமத்துவம், சம உரிமைன்னு பேசுவாங்க. சம உரிமை குறித்து வாய்க்கிழிய பேசக்கூடியவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக காரணமா இருந்த எல்லாருமே தானே புகழ்ந்து பேசணும். ஆனா ஏன் இவங்க அம்பேத்கரை மட்டும் தலை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க? அரசியலமைப்பு சட்டம் உருவாக காரணமா இருந்த அந்த டிராப்டிங் கமிட்டி இருக்கு இல்லையா, அதோடைய தலைவரா நம்முடைய அம்பேத்கர் இருந்தாரு. மற்றும் பல முக்கியமான சீர்திருத்தங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கொண்டு வந்தாரு. அவர் மட்டும் போராடல, அவரை மாதிரியே அவருக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இருக்காங்க. அதை பத்திலாம் நாம இப்ப பார்க்க வேண்டாம். அரசியலமைப்பு சட்டம் உருவாக காரணமா இருந்தவங்க யார் யாரு, அவங்கள இந்த சமூகம் இன்னமும் ஞாபகம் வச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த டிராப்டிங் கமிட்டில இருந்தவங்க யார் யாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அம்பேத்கர் அவர்கள், அவர் தான் தலைவரா இருந்தாரு. அதுக்கப்புறமா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அவர் இருந்திருக்காரு. அப்புறம் என் கோபாலசாமி ஐயங்கார், அவரும் இருந்திருக்காரு. கே எம் முன்ஷி, அவரும் இருந்திருக்காரு. சையது முகமது சாதுல்லா அப்படிங்கிறவரும் இருந்திருக்காரு. மாதவ் ராவ் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. அவரு யாருக்கு பதிலா வந்தாருன்னா பி எல் மித்தர் அப்படிங்கிறவரு உடல்நல காரணமா அவர் இந்த கமிட்டியில இருந்து விலகிட்டாரு. அவருக்கு பதிலாகத்தான் மாதவ ராவ் அவர் இந்த கமிட்டிக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறமா டி டி கிருஷ்ணமாச்சாரி, இவரும் இதுல இருந்திருக்காரு. 1948ல டிபி கைத்தான் அப்படிங்கிறவர் இறந்ததுனால இந்த கமிட்டிக்குள்ள திரு டி டி கிருஷ்ணமாச்சாரி உள்ள வந்தாரு. சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி பேசுறவங்க யாராச்சும் இது வரைக்கும் அம்பேத்கரை தவிர்த்து இதுல இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களை குறித்து இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? வாயை திறந்து அவங்களை குறித்து இது வரைக்கும் புகழ்ந்து பேசியிருக்காங்களா? இல்லைன்னா அவங்களுக்காச்சும் தெரியுமா அம்பேத்கரை தவிர்த்து இவங்களாம் கூட இந்த கமிட்டியில இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமான்றது கூட நமக்கு தெரியாது. சோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனது அம்பேத்கர் மட்டும் கிடையாது. அவரை மாதிரியே அந்த டீம்ல இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. எல்லாருமே பயங்கரமான பண்டிட்டுகள். இது மாதிரி எல்லாருடைய கூட்டு முயற்சியால தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமே உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா திராவிட சித்தாந்தம் பேசுறவங்க, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசுறவங்க, அம்பேத்கரை சித்தாந்தம் பேசுறவங்க, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அம்பேத்கரை குறித்து மட்டும்தான் பேசுறாங்க. அம்பேத்கரை மட்டும்தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு தான் தெரியல. அம்பேத்கரை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவர்களை ஏன் இவங்க புறந்தள்ளுறாங்க அப்படின்னு தான் புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் அவர்கள் அபிஷியலா ரிலீஸ் பண்ணாத, எப்பயோ எந்த ஒரு காலத்திலயும் அவர் நோட் பண்ண விஷயத்தெல்லாம் இவங்க அந்த புத்தகமா வெளியிட்டு பாருங்க அம்பேத்கர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, பாருங்க அம்பேத்கர் என்ன மாதிரியான கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படி மாதிரிலாம் பேசுறாங்க. பட் அம்பேத்கர் அது மாதிரியான கருத்துக்களை அவர் அபிஷியலா ரிலீஸே பண்ணல. அவருக்கு ஒரு கருத்து இருந்திருக்கலாம், அந்த நேரத்துல இருந்திருக்கலாம், அதுக்கப்புறமா மாறி இருக்கலாம். இது குறித்து எல்லாம் எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணாம அவருடைய கபோர்ட்ல இருந்த பழைய குறிப்பேடுகள்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் அம்பேத்கர் எழுதுறதுன்னு சொல்லிட்டு அதை இவங்க வெளியே கொண்டு பாருங்க அம்பேத்கர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புது கதையை இவங்க உருட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், நாட்கள் கடந்து போனா அந்த கருத்துல இருந்து நாமளே மாறுபடுவோம். அதே மாதிரி அம்பேத்கரும் மாறி இருப்பாரு. அவர் மாறினதுனாலதான் அத மாதிரியான விஷயங்களை குறித்து அவரு மற்ற புத்தகங்கள் வெளியிடும் பொழுது அந்த கருத்துக்கள்லாம் அதுல இல்லவே இல்லை. ஆனா இவங்க பாருங்க, அவரு ஒதுக்கி வச்ச கருத்துக்கள்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஒரு புத்தகமா போட்டு என்ன மாதிரியான அரசியல் எல்லாம் பண்றாங்க பாருங்க. ரைட், இப்போ ஒரிஜினல் அரசியலமைப்பு புத்தகம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத தமிழக பாஜகவை சேர்ந்த ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரொம்ப தெளிவா அழகா விளக்கி சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க, அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம். அரசியல் சாசனத்தினுடைய ஒரிஜினல் காப்பி அது பாராளுமன்றத்தில் இருக்கு. இவன் நாம படிக்கிறதெல்லாம் பிரிண்டட் கடைகளில் கிடைக்கும். ஒரிஜினல் காப்பி அந்த எழுத்து வடிவத்தில் இருக்கு, அதுவே பாராளுமன்றத்தில் இருக்கு. ஒரு ஷோ கேஸ்ல வச்சிருக்காங்க, அதுல ஹீலியம் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஹீலியம் ஃபில்டு கேஸ் அதுல இருக்கு, அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. அதுல பார்க்கலாம், அதுல 21 சித்திரங்கள் சேர்த்திருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன்ல இந்திய அரசமைப்பு சட்டத்துல 21 படங்கள், சித்திரங்கள் இருக்கு.
சிந்து சமவெளி நாகரிகம் அதுல சித்திரமா இருக்கு. ஆரிய நாகரிகம், ஆரியன் லேண்ட் அப்படின்னு காமிச்சு அது சித்திரமா இருக்கு. சீன் ஆஃப் தி ஓஷன், ஒரு கடல், அதை சித்திரமா வச்சிருக்கான். ஒரு ஒட்டகம் போற டெசர்ட், அதை சித்திரமா வச்சிருக்கான். நாம் எல்லாம் பெருமைப்படலாம், சிதம்பரம் தில்லை நடராஜர் இங்கே சித்திரமாக பாராளுமன்றத்தினுடைய அரசமைப்பு சட்டத்தில் தில்லை நடராஜர் இடம் பிடிச்சிருக்கிறார். குருச்சேத்திர யுத்தம் பகவான் கிருஷ்ணர் போதிச்சது அங்கே இருக்கு. ராமன் இலங்கையிலிருந்து சீதையை மீட்டுட்டு அந்த வான்வழி மார்க்கமாக வந்த காட்சி அதுல இருக்கு. ராமன் கான்ஸ்டிடியூஷனல் என்டிட்டி, தெரிஞ்சுக்கோங்க. ராமன் பிறந்தானான்னு கேட்க கூடாது, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு ராமர் பிறந்தான்னு, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. நேதாஜி சல்யூட் பண்ற மாதிரி இந்தியன் நேஷனல் ஆர்மி INA கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. மகாத்மா காந்தியினுடைய தண்டி யாத்திரை, உப்பு சத்தியாகிரகத்துக்கு போறாரு. கஸ்தூரிபா காந்தி அவருக்கு நெற்றியில் திலகமிட்டு வழி அனுப்புகிற அந்த காட்சி, தண்டி யாத்திரை அங்கே காட்சியில் இருக்கு. லீடர்ஸ்ல 2 பேர் தான் இருக்காங்க. 2 தலைவர்களுக்கு மாத்திரம்தான் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் சித்திரங்களின் மூலம் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் காப்பி இருக்கு. ஒன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இன்னொன்று மகாத்மா காந்தி. வேற யார் படமும் இல்லை. சத்ரபதி சிவாஜி இருக்காரு, குரு கோவிந்த் சிங் இருக்காரு, அக்பர் இருக்காரு. செக்குலரிசம் வேணும்ல, அது செத்து போயிடக்கூடாது. திப்பு இருக்காரு, திப்பு சுல்தான் இருக்காரு. அதுல இப்படி 21 படங்கள், நான் ஏதாவது 1-2 விட்டுருக்கலாம். இதெல்லாம் இருக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன்ல. ஆனா அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரிஜினல் காப்பியை இதுவரைக்கும் பலரும் பார்த்திருந்தாலும் அதை பார்க்காத தலைவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் காங்கிரஸ்லயும் கம்யூனிஸ்டையும் திமுகலையும் இருக்கிறாங்க. இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இதுதான் இந்த இந்து சிவிலைசேஷன் வேல்யூஸ் நமது கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்தது என்று சொல்கிறோம். பாத்தீங்களா, இந்தியாவுடைய ஒரிஜினல் அரசியலமைப்பு புத்தகத்துல 21 படங்கள் இருக்கு, 21 புகைப்படங்கள் இருக்கு. அதுல நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய தில்லை நடராஜருடைய புகைப்படம் இருக்கு, குருஷேத்திர போருடைய புகைப்படம், ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ராமர் சீதை இருக்கக்கூடிய அந்த ஒரு புகைப்படம் இருக்கு. நேதாஜி மகாத்மா காந்தி இருக்கக்கூடிய அவங்களுடைய புகைப்படமும் இருக்கு. சத்ரபதி சிவாஜி மகாராஜா இருக்காரு. அக்பர், திப்பு சுல்தான் மாதிரியான நபர்களும் அதுல இருக்காங்க. ஏன்னா செக்குலர்னு காட்டணும் இல்லையா, அதனால அக்பர், திப்பு சுல்தான் புகைப்படங்கள்லாம் வச்சிருக்காங்க. இதுல ஒரு பாயிண்ட் நம்முடைய ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு ஒரிஜினல் அரசியலமைப்பு புத்தகத்தை நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, அதை பார்க்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களாம் திமுகல, கம்யூனிஸ்ட்ல, காங்கிரஸ் கட்சிகள்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட சொல்லியிருப்பாரு. ஏன் அவர் அந்த ஒரு பாயிண்ட சொல்றாருன்னா, ஏன்னா அவங்க இந்த ஒரிஜினல் அரசியலமைப்பு புத்தகத்தை பார்த்திருந்தாங்கன்னா இப்போ அவங்க ஒரு சில கருத்துக்கள்லாம் பேசுறாங்க இல்லையா, அது மாதிரியான கருத்துக்கள்ல அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரிஜினல் அரசியலமைப்பு புத்தகம் எப்படி இருக்கும், அதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் இத மாதிரிலாம் பேசிட்டு வராங்க. ராமரை குறித்து, கிருஷ்ணரை குறித்து, நம்முடைய இதிகாச புராணங்களை குறித்து எல்லாம் பேசுறாங்க இல்லையா, இது மாதிரிலாம் அவங்க பேச மாட்டாங்க. ஒரிஜினல் அரசியலமைப்பு புத்தகத்தை அவங்க பார்த்திருந்தாங்கன்னா இதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. தமிழக பாஜக மட்டும்தான் இன்டெலெக்சுவலா இருக்கக்கூடிய லீடர்ஸ் இருக்காங்க. ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன், அசோத்தாமன் மாதிரியான ஆட்கள் தமிழக பாஜக தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம்னு நினைச்சுக்கோங்களேன், பேசிட்டே இருக்கலாம், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கிட்டே இருக்கலாம். சீக்கிரமா நானும் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்குறேன், முயற்சிகளை பண்றேன். ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இவங்கள மாதிரியான ஆட்கள் கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை சீக்கிரமாவே நான் பண்ண பாக்குறேன். சோ மறுபடியும் இன்னொரு தரமான கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.